சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் இதில் கொண்டு வந்திருக்கிறேன். ஏனென்றா சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் பதில் சொல்றார். அதனால தான் ஸ்பீடா ஓதப்பட சூரா ஃபாத்திஹாவை. ஒவ்வொரு ஆயத்துக்கும் யார் பதில் சொல்றார்? கொஞ்சம் நித்தாட்டும் அல்லாஹ்ட பதில் எதிர்பார்த்து. எவ்வளோ அல்லாஹ்வோட பேசுறதுக்கு சந்தர்ப்பம். அல்லாஹ் சொல்றான், கஸம்து ஸலாத பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன். தொழுகையை எனக்கும் என்ற அடியானுக்கும் இடையில் நான் ரெண்டாக பிரிச்சிட்டேன். எப்படி? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்றதோட அல்லாஹ் உடனே பதில் சொல்றான், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். உடனே ஆன்சர் வருது. எவ்வளோ இன்பமா இருக்கும் தொழுகை, எவ்வளோ இன்பமா இருக்கும் இந்த தொழுகை. அர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ் இரக்கமுடையவன் என்று சொன்னதோட அல்லாஹ் உடனே பதில் சொல்றான், அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டான். மாலிகி யௌமித்தீன், யா அல்லாஹ் நீதான் அரசன் என்று சொன்னதோட அல்லாஹ்ட பதில் திரும்ப வருது, மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். நாலாவது, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இதை சொன்னதோடு அல்லாஹ் சொல்றான், இது எனக்கும் என்ற அடியானுக்கும் இடையில் உள்ளது, அடியானே விரும்பினதற்குள் நான் தார். என்ற குர்ஆன்ல எங்கேயும் இல்லை இந்த சொல், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். வாழ்க்கையில ஒன்றுல முன்னேறணும்டா இதைத்தான் ஓதுவாங்க எல்லாரும். இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் ஓதுறவன் வாழ்க்கையில தோக்குறது இல்லை. ஆஃபீஸ்மார் ஓதுறாங்களே எப்படி ஸ்பீடா, இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் தான். இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈனை வச்சு லாபம் அடைய தெரியலண்டா வேற ஒருத்தருக்கும் லாபம் அடைகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மருந்து. அல்லாஹ் இதை சொன்னதோட சொல்லிடுவான், அடியானே நீ கேட்கிறத நான் தார். அடுத்தது, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான வழியை காட்டு. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் செய்தாயோ அவர்களுக்கு காட்டின பாதை. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு காட்டிய பாதையை காட்டிடாதே. அல்லாஹ் உடனே சொல்றான், அடியானே இது எனக்கும் உனக்கும் மத்தியில் உள்ளது, விரும்பினத்துக்கு. அப்ப சிந்தனையை மாத்தாம அப்படியே ஓதிட்டு இருக்கோம். ஆக முக்கியம் அதான், கருத்து விளங்கி ஓதுறையே, சிந்தனையை மாத்தப்படாது. சரி, அடுத்த சூரா ஓதுறோம். குல் வல்லாஹ் ஓதுறோம் வைங்க. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத். கருத்தை விளங்கி சின்ன ஒரு சூரா, சரி கருத்தை விளங்கி. இப்ப இவ்வளோ நேரம் நாங்க நின்று கொண்டிருந்தோம் யார சிந்தனையில, யார் எங்களை பார்த்துட்டு இருக்கா? இது மாத்தப்படாது. இது மாறுதண்டா நாங்க பெரிய ஒரு முயற்சி பண்ணோம். சிந்தனை கடையில போகுது, அங்க போகுது என்றா யாரு பெரியவன் சொல்லிட்டோம், யாரு பெரியவன் சொல்லிட்டோம். அப்ப எங்கட வியாபாரம் சின்னதா இல்லையா, தொழில் சின்னதா இல்லையா, எங்கட மனைவி சின்னதா இல்லையா, எல்லாமே சின்னதுதான். அல்லாஹு அக்பர். சரி, இப்ப எங்க போறோம்? ருக்குவுக்கு போறோம். ருக்கு அல்லாஹ்ட கட்டளை, ஃபர்கஉ மஅர் ராகிஈன், ருக்கு செய். ருக்குவுக்கு போக என்ன சொல்லிட்டு போறோம்? அல்லாஹு அக்பர். திரும்ப ரெண்டாவது, யார் பெரியவர்? ஏன் அல்லாஹு அக்பர் ரிப்பீட் ஆகுது? யோசிக்கமா எப்பயாவது? தொழுகையில வேற ஏதாவது சொல்லு வரலாம் தானே, அல்லாஹு ஜப்பார், அல்லாஹு. ஏன் அல்லாஹு அக்பர் ரிப்பீட் ஆகுதுண்டா ஒவ்வொரு இடத்திலே ஷைத்தான் குழப்பிடுவானுங்களே. இப்ப சொன்னாரே ஹஸரத் சூரத்துல் ஆராஃப் ஓதினாங்களே, தொலைக்கொலை ஷைத்தான் வந்துடுவான், வந்து எல்லாத்தையும் மறக்கடிச்சுட்டுவான். அதான் சொன்னா ஷைத்தான் ஓடிடுவான், இக்காம சொன்னா ஷைத்தான் ஓடி வந்துடுவான். வந்து இருந்து ஷைத்தாண்ட வேலை என்ன தெரியுமா? குழப்புற. தொழுகையில அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான் சிந்தனையை இல்லாமல் ஆக்குறதா ஷைத்தாண்ட வேலை. சிலர் வாழ்க்கையில தொழுது இருப்பாங்க, என்ன தொழுதுன்னு அவங்களுக்கு தெரியாது உண்மையில். ஏனென்றா அது அவங்க படிக்கல, அவ்வளவுதான், சொல்லி கொடுக்கல யார். இப்ப ருக்குக்கு போகும் பொழுது திரும்ப என்ன சொல்றோம்? அல்லாஹு அக்பர். யார் பெரியவன்? அல்லாஹ் பெரியவன். சரி,
ருக்குக்கு போனதோட என்ன துவா ஓதுறோம்? என்ன ஓதுறோம்? சுபஹான ரப்பியல் அதீம். என்ன கருத்து அப்படின்னா? என்ன கருத்து? சுபஹான், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன். ரப்பி, என்னுடைய ரப். இந்த இடத்துல இதான் முக்கியம். மற்றவங்களோட ரப்பை பத்தி நாங்க பேசல. சுபஹான ரப்பியல் அதீம், என்னுடைய ரப் பிரம்மாண்டமான ரப், தூய்மையானவன். எவ்வளத்த சொல்றோம்? ருக்கூல தலைய பணிச்சு யாரோட பேசிட்டு இருக்கோம்? அப்ப அல்லாஹ்வோட. சுபஹான ரப்பியல் அதீம், சுபஹான ரப்பியல் அதீம். அப்ப வரப்போல அல்லாஹு அக்பர், ருக்கூலை ரப்பு, எல்லா இடத்தையும் பாருங்க. தொழுகையில் அல்லாஹ்வோட பேர் தான் வரும். தொழுகையில் எல்லா இடத்தையும் யாரோட பேர் வரும்? அப்ப எந்த கட்டத்திலையும் அல்லாஹ்வை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. எந்த கட்டத்திலையும். இப்ப நீங்க இன்றைக்கு படிச்ச 2 பேருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஞாபகம் நிற்கும் உங்களுக்கு. சரி, ருக்கூல இருந்து எழும்ப போறோம். என்ன சொல்லுவோம்? சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. யார பேர் வருது அதிலே? அல்லாஹ். ஏன் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கான்னு மறக்கப்படாது. நீ மறக்க கூடாது. புகழ்ந்தவருடைய புகழை அல்லாஹ் கேட்டான். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. அல்லாஹ் சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்ட்டு அமைதியா நிக்கணும். அவசரப்பட்டு ஓடப்படாது. நீங்க சில நேரம் மதீனாவுக்கு போன உங்களுக்கு தெரியும். மதீனால ஹுதைஃபி சில 5 நிமிஷம் நிற்பார். அவ்வளோ பெரிய துவா இருக்காது. எங்களுக்கு பாடம் இல்லை. சின்ன துவா 2 எழுதி இருக்கேன். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று நிற்கும். இப்போ நீங்கள் எங்களுக்கு தெரியும், சிலர் அவசரமாக போய் தருவாங்க. என்ன துவா ஓதுறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்ட்டு நிற்கிறாங்க. பின்னால் ஒரு சஹாபி வந்து துவா ஒன்று ஓதுறார். அந்த துவா எழுதியிருக்கிறார். சொல்லுங்க, ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. 5 நாளைக்கு தொழுற இடத்தை ஒட்டி வச்சீங்கன்னா பாடம் வந்துடும். தொழுகை முடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட யார் இந்த துவா ஓதினது? சாபி பயந்துட்டார்னா சொன்னாங்க, இந்த துவாவை எடுத்துட்டு போறதுக்கு 30 மலக்குகள் வந்திருந்தாங்க. இந்த துவாவை எடுத்துட்டு போய் எத்தனை மலக்குகள் வந்திருந்தாங்க? 30 மலக்குகள் வந்திருந்தாங்க. இப்ப ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு துவா இது. இஅ்திதால் இல்ல. சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்ற தொழுகையால சாதிச்சு காட்டும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜாமி மஸ்ஜித், டெல்லியில் இருக்கிற ஜாமி மஸ்ஜித் போய்ப்பீங்க. இந்தியாவில் ஜாமி மஸ்ஜித் அது டெல்லியில் வந்து அதுதான் இடம். அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு கொடுத்த ஆட்சியை பார்க்கறதுக்கு ஜாமி மஸ்ஜித் பார்த்தா லால் கில்லா, செங்கோட்டை விளங்கும். அப்ப ஜாமி மஸ்ஜிதுக்கு இமாம்கள் வருவாங்க, பக்தாத்ல இருந்தான் தொழுவிக்க. ஏன்னா இந்தியாவில் தானே முஸ்லீம்களுடைய தாஜ்மஹால் போய்ப்பீங்க அதிகமானோம். தாஜ்மஹால் போனீங்கன்னா ஷாஜஹான் பார்த்த வேலை, தாஜ்மஹாலுக்கு பக்கத்தில் ஒரு கோட்டரி ஷாஜஹான் 5 விரல் வைக்கிற இடத்துல 5 மாணிக்கக்கல். அந்த மாளிகையில செவர்ல எப்படி கட்டியிருப்பார். தாஜ்மஹல்ல போய் பௌர்ணமி நிலவுல போய் நின்றீங்கன்னா ஒவ்வொரு கல்லுலையும் சந்திரன் விளங்கும். தாஜ்மஹலுடைய வாசல்ல சூரத்துர் ரஹ்மான் எழுதிருக்கு ஃபுல்லா கல்லுல. முழு குர்ஆன், தாஜ்மஹலுடைய என்ட்ரன்ஸ் 1/2 கிலோமீட்டர் எல்லாமே குர்ஆன் தான் எழுதி வச்சிருக்கு. எப்படி வாழ்ந்தவங்க. இப்ப அக்பருடைய காலத்துல ஜாமி மஸ்ஜிதுடைய இமாம் முல்லா ஜீவன் உண்டு. முல்லா ஜீவன் பிரபல்யமான கதை. இப்ப இவர் குத்துபா ஓதிட்டு இருக்கிறார் ஜாமி மஸ்ஜிதில். குத்துபா ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது மன்னர்களை தெரிந்த பட்டு தான் எடுத்துட்டு வருவாங்க. எப்ப அவங்களுக்கு சும்மா வாரது பட்டெல்லாம். பட்டை உடுத்துட்டு குத்துபாக்கு வந்திருக்கிறார். முல்லா ஜீவன் கண்டுட்டார். இதை மன்னர் பட்டு உடுத்து வந்திருக்கிறார். குத்துபாவில் இவர் சொன்னாரு, பட்டு உடுக்கிற ஹராம். ஆனா உங்களுக்கு தெரியும், அரசர்மார் குத்துபாவை கேட்க மாட்டாங்களே. கேட்கல குத்துபா. அவர் சும்மா முடிச்சுட்டு ஜும்மாவுக்கு போறோம் சாப்பிட்றதுக்கு இருக்கக்குள்ள ஒருத்தர் சொன்னார், மன்னரே இன்றைக்கு ஓதின ஜும்மா உங்களுக்கு தான். என்ன ஓதினார்? என்ன ஓதினார்? பட்டு ஹராம்னு ஓதினார். பிடிச்சிட்டு வாங்க உடனே. அப்படித்தான் அவங்களோட வேலை. பிடிச்சிட்டு வான்னு சொன்னதோட மன்னருடைய மகன் முல்லா ஜீவன்ட்டு தான் குர்ஆன் ஓதிட்டு இருந்தார். இவர் உடனே பட போறதுக்கு முந்தி இவர் ஓடி போறார். மகன், ஹஸரத் வாப்பா உங்களை பிடிக்க சொல்லிட்டாரே, கொஞ்சம் ஒளிச்சிட்டுறீங்க. முல்லா
சூரத்துல் ஃபாத்தியா மட்டும் இதில் கொண்டு வந்திருக்கிறேன். ஏனென்றா